ஹாய் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் மேல இருக்கு இல்லையா? நம்ம இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் போன டெஸ்ட்டுக்கு போடாதனால ஆஃப்டர் அ லாங் கேப் உங்க எல்லாருமே நம்ம மீட் பண்றோம். ஈவன் தோ எந்த ஒரு கிளாஸஸ் மூலமா கூட நம்மளால சந்திக்க முடியல. ஹோப் இந்த வெளில வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே அவங்க இயல்பு நிலைக்கு திரும்பிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாரும் நல்லா சேஃபா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த டெஸ்ட் 4 உடைய ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் அதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ என்ன போர்ஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆப்டிடியூட், அதில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரீசனிங்ல வென் டயக்ராம், சிலாஜிசம், இதுல இருந்து ஒரு 15 கொஸ்டின், இதுல இருந்து ஒரு 15 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செப்பரேட் பண்ணி கொடுத்துருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்ல போன டெஸ்ட்லயும் ஹிஸ்டரி தான் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து ஓரளவு அந்த இயர்லி ஹிஸ்டரி அதை கொடுத்துருப்பாங்க. இந்த டைம் என்ன டெஸ்ட் 4ல என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த மாடர்ன் இந்தியாவை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போற கிட்ட அப்ப என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்ப அதுல மேஜரா நடந்தது இந்த சோஷியல் ரீஃபார்ம்ஸ் அண்ட் ரிவர்லிஸ்ட் இந்த டாபிக். அதுக்கப்புறம் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இந்த டாபிக். இதுல இருந்து உங்களுக்கு எப்பயுமே கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. என்னென்ன ரூல்ஸ் போட்டாங்க, என்னென்ன ரீஃபார்ம்ஸ் பிரிட்டிஷ் நம்ம இதுல பண்ணாங்க, நம்ம ஆளுங்க எப்படிலாம் வந்து அந்த ஒரு பக்தி மூமெண்ட்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து நடுவுல கிரியேட் ஆயிருக்கும். அது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு எக்ஸாம்லயும் வந்துட்டு இருக்கு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கும் கூட. ஓகேங்களா? அப்புறம் டெஸ்ட் 5 அடுத்த டெஸ்ட்க்கான போர்ஷனும் உங்களுக்கு நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் என்ன பண்றீங்க, ரீசனிங்ல ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஆப்டிடியூட்ல ஓரளவு ஓகே பண்றீங்க. பட் இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ல விட்டுடுறீங்க. 40 மார்க்ஸ் அவ்வளோ சாதாரணமா விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? நீங்க என்ன படிக்கிறீங்களோ அந்த ஸ்டாண்டர்டை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா வந்து ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாருமே ஆப்டிடியூட், ரீசனிங் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. டைமிங் நல்லா மேனேஜ் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் நம்ம நிறைய டாபிக் இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து கொஞ்சம் நல்ல பேசிக் லெவல் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம டெப்தா போனாதான் நம்மளால கரெக்டா போர்ஷனை முடிக்க முடியும். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் நிறைய ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹிஸ்டரி இந்த ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷனை ஒரு ஆன்சர் கீ வந்து சொல்ல தாண்டி நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி இந்த ஜென்ரல் அவேர்னஸை கொஞ்சம் பிக் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே அதுக்கப்புறம் இது நம்மளுடைய ஸ்கோர் டாப்பர்ஸ். இவங்க எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ். வழக்கம் போல நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், இவங்க மட்டுமே வந்து டாப்பர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஈவன் தோ நீங்க யார் யாரெல்லாம் 90 மினிட்ஸ்ல நான் எழுதுனேன் மேம் அப்படின்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாருமே தே ஹாவ் அ சான்ஸ் டு கிளியர் த சிபிடி 1. ஏன்னா அந்த நேரத்துல ப்ரெஷர் ஆகி உங்களால டைம் மேனேஜ் பண்ண முடியாம போகும். ஸோ இப்பத்துல இருந்தே டைம் மேனேஜ்மெண்ட் பண்ற எல்லாருமே நம்ம சிபிடி 1 கிளியர் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது வந்து மானிட்டர் பண்ண முடியாது நம்மளால. நீங்க பார்த்து எழுதுறீங்களா, பார்க்காம எழுதுறீங்களா, இல்ல நீங்க இன்னொரு மொபைல் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணி எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ண முடியாது. நீங்க உங்க நேர்மைக்கு எப்படி இருக்கீங்க அவ்வளவுதான். இது உங்க நேர்மைக்கான டெஸ்டும் கூட. ஓகேங்களா? ஸோ நீங்க பார்த்து எழுதுறதுனாலையும் பார்க்காம எழுதுறதுனாலும் எங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது. நீங்க படிச்சதை நீங்க டெஸ்ட் பண்ணிக்க போறீங்க. அதனால முடிஞ்ச அளவு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் போட்டு டெஸ்ட்டை ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஓகே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அந்த கொஷின்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆப்டிடியூட்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. சில டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்ஸ் கொஷினில் இருந்தால் வில் சேஞ்ச் ஃபர்தர் டைம்ஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் செய்யும்போது ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்குது, அதை நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ரிட்ரை பண்ண ட்ரை பண்ணலாம். சரி ஓகேங்களா? இப்போ கொஷின் கொள்ள வந்துடலாம். த ஈக்குவலன்ட் ரேஷியோ ஆஃப் 2:7. இதை ஜஸ்ட் அப்படி ஈக்குவல் பண்ணி பார்த்தாலே கிடைச்சிரும். கேன்சல் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 6:21 இதுதான் கிடைக்கும் இல்லையா? வந்து 2 3s are 6, 7 3s are 21 அப்படின்னு சொல்லிட்டு 2:7 இந்த ஆப்ஷன்ல தான் நமக்கு கிடைக்கும். ஸோ த ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். அதுக்கு அடுத்து பாருங்களேன், 20% ஆஃப் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 50% ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படின்னு செகண்ட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்ட் அப்படின்னா என்ன மீனிங்? 100. அப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம ஈக்குவல் பண்ணணும். 20/100 ஏ பிளஸ் பி அங்க இருக்கிறது அப்படியே எழுதுங்க கொஸ்டின்ல. நம்ம ஆன்சருக்கு எக்ஸ்பிரஷன் வீடியோ வர டிலே ஆச்சுன்னா கூட நீங்க டெலிகிராம்ல உங்களுக்கான டவுட்ஸ் போடுங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா?
மற்ற ஃப்ரெண்ட்ஸும் கேட்டுக்கோங்கப்பா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, இப்போ 50% கேட்டிருக்காங்க. ஸோ 50/100 a minus b. இப்போ அப்படியே ஜஸ்ட் நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த சைட் பாருங்க, இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் ஆயிடும். அப்புறம் இருக்க இந்த 0 இங்க 0 கேன்சல் ஆயிடும். இந்த 2 உள்ள போச்சுன்னா 2a plus 2b அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க 5a 5b அப்படின்னு கிடைக்கும். மைனஸ்ல இருக்கு 5b அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஏலாம் ஒரு பக்கம் பிலாம் ஒரு பக்கம் கொண்டு வந்து நம்ம a/bக்கான ரேஷியோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு 7:3 அப்படின்ற ஆப்ஷன் கிடைக்கும் ஆன்சரா. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் a/b ஈக்குவல் டு, இங்க வந்து இதுவா இருக்கு, a/b equal to c/d, then ma plus nc by mb plus nd is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறத மறுபடியும் அப்படியே எழுத ஆரம்பிச்சுக்கலாம். ஏக்கு பி ஈக்குவல், ஸோ ஏ ஈஸ்ட் பி. இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்ல இப்படிதான் நம்ம பார்ப்போம் இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர், அதுக்கப்புறம் இந்த செகண்ட் லெட்டர் டு இங்க இருக்க செகண்ட் லெட்டர். அப்ப ஏக்கு சி ஈக்குவல், நெக்ஸ்ட் பிக்கு டி ஈக்குவல். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? இப்ப நான் எப்படி எழுதியிருக்கேன்னு. அடுத்தது MA plus NB, MB plus ND, அப்படியே இதுல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் நம்மளுடைய வேலை. MA, இங்க இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் MA கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஒரு லெட்டருக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்ப ஏக்குனா ஏக்கு சப்ஸ்டியூட் பண்றீங்க அப்படின்னா சி அப்படியே வச்சுக்கலாம். இப்ப சிக்கு ஏன்னு சப்ஸ்டியூட் பண்றீங்க அப்படின்னா ஏவை அப்படியே வச்சுக்கோங்க. நான் இங்க வந்து என்ன பண்ண போறேன், சிக்கு ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ அப்ப என் இங்க வந்து சிக்கு ஏ ஈக்குவல் அப்படியே வச்சிருக்கேன். இந்த ஈக்குவேஷன் இங்க இருந்து எடுத்து எழுதுறேன். ஓகேங்களா? அடுத்தது MB plus ND, இந்த இடத்துல நம்ம டிக்கு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். MB plus NB அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்க இருந்து நம்ம ஏவை காமனா வெளியே எடுக்கலாம், மேல கீழே பியை காமனா எடுக்கலாம். நமக்கு M plus N உள்ள வந்து M plus N அப்படின்னு கிடைக்கும். அப்ப A by B இப்படி காமனா வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் இங்க என்ன இருக்கும், M plus N, மறுபடியும் கீழே என்ன இருக்கும், M plus N. ஸோ இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு A/B அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். y-இன் x-க்கும் x-இன் y-க்கும் இடையே விகித பிணைத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ரேஷியோ ஆஃப் x of y to y of x, its fraction values is equal to. ஓகேவா? y-க்கு x, அப்போ y, நெக்ஸ்ட் x% கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம x மட்டும் எடுக்கக்கூடாது, x/100 அப்படின்னு எழுதிப்போம். அடுத்து இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க, x, அப்புறம் y/100. ஓகேங்களா? இப்போ இந்த 100 கேன்சல் பண்ணிட்டோம்னா xy அப்படின்னு இருக்கும். இதை அப்படியே வச்சு எழுதக்கூடாது, மறுபடியும் xy கேன்சல் பண்ணா நமக்கு 1 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஃப் 5x plus 15 is to 2x plus 3 equal to 10:3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படியே ஜஸ்ட் ஈக்குவேட் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குங்க. இந்த 3 இந்த இடத்துல வந்து எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்களா. ஸோ 5x plus 15 ரேஷியோஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இப்படி டிவிஷன் எழுதிக்கலாம். 2x plus 3, இங்க 10/3. இந்த 3 இந்த சைட் கொண்டு போங்க, இங்க இருக்க வேல்யூவை இந்த சைட் கொண்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 அப்படின்றது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா இப்போ நான் பாருங்க, இந்த 3 இங்க கொண்டு போனா 3 × 5 15x plus 45 கிடைக்குங்களா. 15x உள்ள மல்டிபிள் பண்ணா 15 3s are 45. இந்த சைட் 10 இருக்கு, இது கூட மல்டிபிள் பண்ணா 20x, அடுத்தது பிளஸ் 30 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ எல்லா சைடும் ஈக்குவல் பண்ணி நம்ம கிடைச்சோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 3 அப்படின்றது கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க, மூன்றாம் தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூன்றாம் விகிதம்னு சொல்லுவாங்க, மூன்றாம் தகவுன்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்ல சொல்லுவாங்க. நமக்கு இங்கிலீஷ்ல தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா, B² by A.
தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஐ திங்க் அதுக்கு அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுக்க மாட்டாங்க. ஸோ ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பார்ப்போம். தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நான் எழுதிட்டேன், b ஸ்கொயர் பை a அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கேட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இங்க பாருங்க, a ஈக்குவல் டு 0. என்ன கொடுத்துருக்காங்க? 34 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிக்கு 0.5 கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ ஏன்னு எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் பின்னு எடுத்துக்கிறேன். பி ஸ்கொயர் அப்போ 0.2 தடவை எழுதிக்கிறேன். கீழே வந்து பை ஏ 0.34. ஓகேங்களா? இது 0.5 இன்ட்டு 0.5 இது பண்ணீங்கன்னா நமக்கு 250. அப்படியே பாயிண்ட் எடுத்துட்டு நான் மல்டிபிள் பண்றேன். 5 5 சார் 25. அதுக்கப்புறம் இங்க ஒரு 0. இப்போ பாயிண்ட் எடுத்துட்டே நான் சொல்றேன். இந்த பக்கம் 10ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 34. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 25 கிடைச்சது, மேல மல்டிபிள் பண்ணப்ப கீழே 34 10ஆல மல்டிபிள் பண்ணி சொல்றேன். இதுக்கு அடுத்துட்டு நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0.74 அப்படின்றது உங்களுக்கு ஆன்சரா கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டினும் அதே மாதிரி சிமிலர் தான் இருக்கு. 0.5:x ஈக்குவல் 5:8. நம்ம இது வரைக்கும் பண்ண ப்ரொசீஜர்ல இது நம்ம பண்ணலாம். 0.5x இன்ட்டு எக்ஸ் வச்சுட்டு பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா ஆப்ஷன்ல உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல நீங்களே அந்த வேல்யூ எக்ஸுக்கான வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆப்ஷன்ல இருந்து போவாங்க. சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து லக்கு தான். ஸோ டக்குன்னு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது பாருங்க, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 9 months to 1 year. மறுபடியும் சொல்றேன், எல்லா கொஸ்டினும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ண போறது கிடையாது. ஒரு 50% செட்டு நான் சால்வ் பண்ண போறேன். மீதி வந்து நீங்க சால்வ் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் வந்து சேட் வந்து ஓப்பன்லேயே வச்சிருக்காங்க டெலகிராம்ல. நீங்க அதுல நீங்க வந்து உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். ஓகேங்களா? இதுல பாருங்க, 9 months to 1 year அதுக்கான ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. அப்படியே 9:12. ஒரு இயர்ல 12 மாசம், இங்க 9 months. ஈக்குவேட் பண்ணி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 3 3s are 9. இந்த இடத்துல 4 3s are 12. ஸோ 3:4 அப்படின்றது ஆன்சர். இதுவும் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான், இதுவும் நீங்களே ட்ரை பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ ஒரு ஏஜஸ், ஐ திங்க் ஏஜஸ் செட் லாஸ்டா கேட்டிருப்பாங்க. லாஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் உங்களுக்கு ஏஜஸ் ரிலேட்டடா வரும். அதை நான் உங்களுக்கு சால்வ் பண்றேன். மற்ற எல்லாமே சிமிலரான ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? இதுல இருந்து உங்களுக்கு ஏஜஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் ஏஜஸ் வச்சிருப்பாங்க. எஸ், இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்க பாருங்க, if the ratio of father's age to son's age is 4:1 and the product of then ages is 196, then ratio, இந்த இடத்துல ratio of their ages after 5 years will be. ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சாகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபாதருக்கும் அவருடைய சன்னுக்கும் இருக்க ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ராடக்ட் என்ன வரும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க 4:1 அவங்களுடைய ரேஷியோ ப்ரொபோர்ஷன் 4:1 இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. நீங்க உடனே இது கூட 5 ஆட் பண்ணி போட்டு போறீங்க, அது தப்பாயிடும். ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாங்களா? ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு? 4:1 இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ராடக்ட் நம்ம எஃப்னு வச்சுக்கலாம், ஃபாதரை, சன்னை வந்து எஸ்ன்னு வச்சுக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் ஏஜஸ் இஸ் 196 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ப்ராடக்ட் ஆஃப் தியர் ஏஜஸ்னு வரணும், தென் ஏஜஸ்னு இருக்கு. ப்ராடக்ட் ஆஃப் தியர் ஏஜஸ் இஸ் 196. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கால்குலேட் பண்றது ப்ரெசென்ட்டுக்கு தான், இன்னும் நம்ம 5 இயர்ஸ் லேட்டர் கால்குலேட் பண்ணல. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரிஜினல் ஏஜ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரிஜினல் ஏஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 4x ஈஸ்ட் 1x இப்படி கண்டுபிடிச்சாதான் நமக்கு ஒரிஜினல் ஏஜ் வரும் இல்லையா? இப்போ நம்ம வந்து இங்க வந்து ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி இங்க கண்டுபிடிக்கிற வேல்யூ தான் இந்த இடத்துல கொண்டு வரணும். இப்போ எஃப்க்கு பதிலா 4x, எஸ்க்கு பதிலா 1x. ஓகேங்களா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனால இந்த காமனா இருக்க அந்த எக்ஸ்ல தான் நம்ம ப்ளே பண்ணணும். சில பேர் அதை 1ன்னு வச்சே போடுவாங்க, வெறும் 4+1 அப்படின்னு போடுவாங்க. பட் சம்டைம்ஸ் அது தப்பாயிடும். நீங்க எக்ஸ்ன்னு வச்சு போடுறது தான் நல்லது. 196ன்னு இருக்கும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சாரி ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்
குடுக்கும்போது தான் நமக்கு தப்பாக நிறைய சான்சஸ் இருக்கு. இப்ப ஆட் பண்ணா எனக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது. 5xன்னு குடுத்துட்டாங்கன்னா, எனக்கு அந்த x வந்து பெருசா ரோல் ப்ளே பண்ணாது. ஆனா இப்ப ப்ராடக்ட் குடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு இங்க என்ன வருது? எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வருது. நீங்க எக்ஸ் வச்சு போடாம, சில பேர் அப்படியே போடுவாங்க. 4:1 அப்படியே போடுவாங்க. அப்படி போடுறது நமக்கு வந்து ப்ரொசீஜர் கிடையாது. 4x ஈஸ்ட் 1x அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ் ஆட் பண்ணிட்டு தான் நீங்க போடணும். ஓகேங்களா? இப்ப கேன்சல் பண்ணி பாருங்க. 196 இந்த பக்கம், இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் 4 டேபிளால கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு 7 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? 49 கிடைக்கும். 49 உடைய இதுதான் 7. ஓகேங்களா? இங்கதான் நமக்கு ப்ளே ஆகுது. டக்குன்னு நம்ம வந்து அப்படியே வச்சு போட்டா 49 நமக்கு வந்துரும். ஓகே. இப்போ எக்ஸுக்கு 7 அப்படின்னு கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ ப்ரெசன்ட் ஏஜ் அப்படின்னா இங்க 28 இயர்ஸ். அதுக்கப்புறம் இங்க 1 இயர். அதுக்கு இப்போ என்ன கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 5 இயர்ஸ்க்கு லேட்டர் அவங்களுக்கு என்ன ஏஜா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? ஓகே. 5 இயர்ஸ் லேட்டர். அப்போ 5 இயர்ஸ் லேட்டர்னா நம்ம 5 ஆட் பண்ணிப்போம் இல்லையா? 28 கூட 5 ஆட் பண்ணீங்கன்னா 33. அடுத்து 7 கூட 5 ஆட் பண்ணீங்கன்னா 12. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 11:3 டேபிள்ல கேன்சல் பண்றேன். 11:4 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. அடுத்து பாருங்க. தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 60 வருடங்கள். 6 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 5 மடங்கு எனில் 6 வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. மடங்குல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவுதான். நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம்லயே அதே மாதிரி போடலாம். தந்தை மற்றும் மகனின் கூடுதல் 60. எஃப் பிளஸ் எஸ் 60. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாரு. இது வந்து தற்போது வயது விகிதம் தான். நம்ம வந்து ஃபியூச்சர் பண்ணல, பிரசன்ட் தான் பண்றோம். அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 6 வருடங்களுக்கு முன்பு இவங்க வந்து எப்படி இருந்தாங்களா? 5:1 ரேஷியோ. அதுதான் கணக்கு. 5 மடங்கு அப்படின்னா 5:1 இந்த ரேஷியோல இருந்திருப்பான். இப்போ நம்ம எக்ஸ் வச்சு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5x 1x அப்படின்னு கிடைப்பான். 6 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னா வெறும் 60 கூட 6 மைனஸ் பண்ணா தப்பா ஒரு ஆன்சர். 60 கூட 2 டைம்ஸ் 6 வந்து மைனஸ் பண்ணும். அப்பதான் நமக்கு ஆன்சர் கரெக்டா வரும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்? கூடுதல் செஞ்சிருக்கோம். 6 வருடங்களுக்கு முன்பு, பிறகு அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கூடுதல் செஞ்சிருக்கனால 2 பேருக்குமே 6 வயசு வந்து கூடி இருக்கும் இல்லையா? அப்ப -6 ஒரு தடவை, மறுபடியும் இன்னொரு தடவை -6 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 48 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த 48 கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா 5x plus 1x equal to 48. அப்ப x ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் +6 ரெண்டு தடவை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப நமக்கு 20 இயர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆன்சரா கிடைக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா அந்த சம்? ஒரு தடவை 6 ஆட் பண்றதோ இல்ல ஒரு தடவை 6 மைனஸ் பண்ணா தப்பா பண்ணிடுங்க. ரெண்டு தடவை பண்ணணும். ஓகே. அடுத்து ஒரு ரேஷன் அந்த ஏஜஸ் சம்ல ரேஷன் ப்ரொபோர்ஷன் சால்வ் பண்ற பாருங்க. இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா. ஓகே. இந்த மாதிரி மாடல்லாம் நீங்க போட்டிருப்பீங்க நம்புறேன். இந்த மாதிரி மாடல்லாம் ஒரே லைன்ல எழுதுறது பெட்டரா இருக்கும். லதா இஸ் ஓல்டர் தென் சுனிதா, சுனிதா இஸ் 2 இயர்ஸ் ஓல்டர் தென் பிந்து, ராஜன் இஸ் இயர் ஓல்டர் தென் பிந்து. இப்ப இதெல்லாம் ஒரே லைன்ல எழுதுனா நமக்கு ஈக்குவலா இருக்கும். இது வந்து ரேங்கிங் அண்ட் ஆர்டர்ஸ்னு நமக்கு சொல்லுவாங்க. நம்ம இந்த இடத்துல கிரேட்டர், லெஸ் தென் இந்த ரெண்டு சிம்பிளை மட்டும் யூஸ் பண்ணி எழுதணும். லதா இஸ் ஓல்டர் தென் சுனிதா. எல் கிரேட்டர் தென் எஸ். அடுத்தது சுனிதா இஸ் 2 இயர்ஸ் ஓல்டர் தென் பிந்து. சுனிதா is 2 years older than பிந்து. greater than symbol யூஸ் பண்றதா greater than. less than symbol யூஸ் பண்றதா less than. ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல யூஸ் பண்ணீங்கன்னா தப்பு பண்ணிடுவீங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க இருந்து ராஜன் இஸ் a year older than பிந்து. இங்க நடுவில் இப்ப ராஜன் வரணுமா? சோ லதா மறுபடியும் எழுதுறேன். லதா, சுனிதா, நெக்ஸ்ட் ராஜன், இதுக்கப்புறம் பிந்து. இங்க இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இவ்வளவுதான். நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க டேட்டா வச்சு எழுதியாச்சு. இதுல என்ன கேட்டிருக்காங்க? ஹூ இஸ் யங்கஸ்ட் ஆஃப் ஆல்? அப்ப பிந்து தான் வருவாங்க இல்லையா? எல்டர் அப்படின்னா லதான்றவங்க வருவாங்க. நீங்க வந்து கிரேட்டர் தென் சிம்பிளும் யூஸ் பண்ணி லெஸ் தென் சிம்பிளும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஏதாவது ஒரு சிம்பிளை இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணி சால்வ் பண்ண கத்துக்கங்க. அதே மாதிரி ஒரே லைன்ல எழுத கத்துக்கங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க.
A father said to his son, your age is now same as my age at the time of your birth. If father age is 38 now, the son age 5 years back was அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு தந்தை மகனிடம் சொல்கிறார், நீ பிறக்கும் போது பறக்கும் போது எழுதியிருக்காங்க, நீ பிறக்கும் போது என் வயது இப்போது உன் வயது என்று 5 மடங்கு இருந்திருக்கும். இங்க மிஸ்ஸிங் டேட்டா. ஓகேவா? 32 ஆண்டுகள் என்றால் 5 வருடங்களுக்கு முன்பு மகனின் வயது என்ன? சாரி, இதோ இருக்கு அந்த டேட்டா. ஓகே, இங்க வந்து பிறக்கும் போது அதை கொஞ்சம் கரெக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்ப பிரசன்ட் ஏஜ் என்ன? 38. தந்தையின் தற்போதைய வயது 38. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். நீ பிறக்கும் போது நான் உன்ன மாதிரி இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நான் உன்ன மாதிரி இருந்தேன். அப்படின்னா அது எப்படி எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல சொல்ல முடியும் அப்படின்னா 2 மடங்கா இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியும். இது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஏஜஸ்ட நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? நீ பிறக்கும்போது சாரி, இப்ப உனக்கு இருக்குது, நீ பிறக்கும்போது எனக்கு உன் வயசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எப்ப சொல்ல முடியும் அப்படின்னா வந்து நம்மளுடைய ஏஜ் ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல டபுளா இருக்கணும். ஓகேங்களா? ட்வைஸா இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்த முடியும். அதனால நான் இப்ப என்ன பண்றேன், இந்த 38 2ஆல டிவைட் பண்றேன். ஏன் 2ஆல டிவைட் பண்றேன்றது புரியுதுங்களா? இப்ப இருக்க உன்னுடைய வயசுதான்ப்பா நீ பிறக்கும் போது எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம வந்து டபுள் அந்த ட்வைஸ் ப்ரொபோர்ஷன்ல அவங்க இருந்திருப்பாங்க அந்த பர்டிகுலர் பீரியட்ல அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? அதனாலதான் நான் 2ஆல டிவைட் பண்றேன். இப்ப 38/2 டிவைட் பண்ணீங்கன்னா 19. அந்த சன்னோட பிரசன்ட் ஏஜ் என்ன அப்படின்னா 19. ஓகேங்களா? அந்த சன் அவருக்கு பையன் பிறக்கும் போது அவருக்கு 19 வயசு அப்படின்னு தான் அவர் இன்டைரக்டா சொல்றாரு. ஆனா நம்ம கொஸ்டின் அதோட நிக்க. அதுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. த சன்ஸ் ஏஜ் 5 இயர்ஸ் பேக். அவனோட பிரசன்ட் ஏஜ் 19. ரைட்டு. அவனு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வயசு என்ன அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டாங்க. அடுத்து இதுக்கு தான் நம்ம கொஸ்டினை ஃபுல்லா படிக்கணும். என்ன வரும் அப்ப ஆன்சர்? 19 - 5 போட்டா 14 வந்துடும். இங்க நமக்கு 19 ஒரு ஆப்ஷன் வைக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல, வச்சிருக்காங்க. நம்ம ஆளுங்க அதை போட்டுருவாங்க. ஸோ அது கொஞ்சம் யோசிக்கணும். அவனோட பிரசன்டேஜ் கேட்கல, அவன் 5 இயர்ஸ் பேக் என்ன ஏஜ் இருந்தா அப்படின்னு கேட்கறான். ஸோ மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓரளவு சிமிலர் கொஸ்டின்ஸா தான் இருக்கு. அடுத்து நம்ம ரீசனிங் போயிடலாம். ஓகேங்களா? இங்க கேட்டிருக்காங்க என்ன பண்ணு, ஒண்ணுமே இல்லை. இந்த சிலாஜிசம் அப்படின்றது ரொம்ப ஈஸியான டாபிக். சிலாஜிசம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க டயக்ராம் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். இல்ல எனக்கு டைம் கன்சப்ஷன் வந்து அதிகமா ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அப்படியும் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? All fruits are birds. Some of the birds are fruits. இங்க bugs இருக்கா? Some of the bugs are fruits. Okay, bugs birds தான். Some bugs are birds. All the birds are fruits. எல்லா பேர்டுமே ஃப்ரூட்ஸ் நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துட்டாங்க. அடுத்தது some bugs are birds அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் முன்னாடி இருக்க ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இப்ப கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க? All the fruits are birds. All birds are fruits. அப்ப all fruits are birds. ஓகே, இது வந்து நமக்கு கொஞ்சம் இடிக்குது இல்லையா? சம் ஆஃப் த பக்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் நமக்கு வந்து சஃபிஷியன்ட் டேட்டா நமக்கு கிடையாது. எல்லா ஃப்ரூட்டும் பேர்டு தான் அப்படின்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்குங்களா? கிடையாது. எல்லா பறவையும் ஃப்ரூட் தான் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஆனா எல்லா ஃப்ரூட்டும் பறவை உங்களுக்கு எங்கேயாவது மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் வாங்க. கன்க்ளூஷன் சாரி, சம் ஆஃப் த பக்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ். ஆமாங்க, சம் ஆஃப் த பக்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் தான். ஏன்னா சில பக்ஸ் பறவையா இருக்கு, சில பறவை சாரி எல்லா பறவையும் ஃப்ரூட்டா இருக்கு. சில பக் பறவை, எல்லா பறவையும் ஃப்ரூட் அப்படின்னு வரப்ப நமக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகே. நமக்கு செகண்ட் கன்க்ளூஷன் நமக்கு எவிடன்ஸ் இருக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட்ல. சம் ஆஃப் த பக்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வேலிடா இருக்கு. அப்ப கன்க்ளூஷன் 2 மட்டும் தான் இங்க ஃபாலோ ஆகுது. கன்க்ளூஷன் 1 ஏன் ஆகுதுன்னு புரியுதுங்களா? ஆல் த ஃப்ரூட்ஸ் ஆர் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா? ஸ்டேட்மெண்ட் படிங்க. ஆல் த பேர்ட்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எந்த எந்த இடத்துலயாவது ஃப்ரூட்ஸ் தான் பேர்ட்ஸ் அப்படின்னு மீன் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. பறவைகள் எல்லாம் பழ வகை சார்ந்தது. இது நமக்கு லாஜிக்கலா இல்லாம இருக்கலாம், பட் நம்ம கொடுக்க ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நம்ம படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ கன்க்ளூஷன் 2 ஒன்லி ஃபாலோஸ் அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்க, ஆல் பேட்ஸ் ஆர் பால். ஓகே, ஆல் பால்ஸ் ஆர் விக்கெட். ஓகே, எல்லா பேட்டும் எல்லா பேட்டுமே பால் தான் அப்படின்ட்டேன். அடுத்தது எல்லா பாலுமே விக்கெட் தான் அப்படின்ட்டேன். இப்ப கன்க்ளூஷனை படிச்சு பார்த்துருவோமா? சம் பேட்ஸ் ஆர் not wickets. Some bats are not wicket. All bats are balls. All balls are wickets அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. கரெக்டுங்களா? ஏன்னா எல்லா பாலுமே நம்ம விக்கெட்னு சொல்லிட்டாங்க.
பால்ல வரவங்க எல்லாருமே பேட்டாவும் இருக்காங்க. அது நமக்கு ஃபர்ஸ்ட் இதுல குடுத்துருக்காங்க பாருங்க. ஆல் பேட்ஸ் ஆர் பால்ஸ் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு. அடுத்து என்ன குடுத்துருக்காங்க? சம் விக்கெட்ஸ் ஆர் பேட்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. சம் விக்கெட்ஸ் ஆர் பேட். ஆமாங்க. விக்கெட்ல பால்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க. அந்த பால் யாருன்னா பேட்டு. இப்படி வந்து நம்ம ஒரு கதை மாதிரி படிச்சுக்கோங்க. அந்த பால் யாருன்னா பேட். அப்ப சம் விக்கெட்ஸ் ஆர் பேட்ஸ் அப்படின்னு சொல்றது கரெக்ட் தான். ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஓகே. அடுத்து பாருங்க. நோ குவாட்ரிலேட்டர்ஸ் ஆர் பாலிகான். ஆல் பாலிகான்ஸ் ஆர் ராம்பஸஸ். இது ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. நோ குவாட்ரிலேட்டர்ஸ் ஆர் பாலிகான்ஸ். நீங்க இந்த இடத்துல ஷேப்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. நமக்கு லாஜிக்கே இல்லைனா கூட நீங்க அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு ப்ரூஃப். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்ல வந்து எப்படி மேம் குவாட்ரிலேட்டர் பாலிகன் ஆகும், எப்படி மேம் வந்து பேர்டு பழமாகும் அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சு மட்டும்தான் அனலைஸ் பண்ணணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நோ குவாட்ரிலேட்டர்ஸ் ஆர் பாலிகான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸ்டேட்மெண்ட் 2 ஆல் பாலிகான்ஸ் ஆர் ராம்பஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கன்க்ளூஷன் 1 சம் ராம்பஸஸ் ஆர் குவாட்ரிலேட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் ராம்பஸஸ் ஆர் குவாட்ரிலேட்டர்ஸ் தான். எல்லா சம் ராம்பஸஸ் அப்படின்னு அந்த கேட்டகரியில வரும்போது பாலிகான் கேட்டகரியில இருக்கவங்க அந்த ராம்பஸ்ல வரவே மாட்டாங்க இல்லையா? அப்ப கன்க்ளூஷன் 1 என்னவா இருக்கும்? கண்டிப்பா தப்பு. ஓகேங்களா? நமக்கு அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சம் ராம்பஸஸ் ஆர் பாலிகான்ஸ். ஆமாங்க. வந்து குவாட்ரிலேட்டர்ஸ் மட்டும்தான் பாலிகான் அவங்க எங்கேயுமே சொல்லவே இல்லையே. பாலிகான்ஸ்ன்றது ஒரு நிறைய செட்டா கூட இருக்கலாமே. நமக்கு அது கொடுக்காம இருக்கலாமே. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம யோசிக்கணும். அப்ப சம் ரம்பஸஸ் ஆர் பாலிகான் அப்படின்னு சொல்றது கரெக்ட் தான். ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும். ஓகே. அடுத்து பாருங்க. ஆல் ஃபிளாக்ஸ் ஆர் பேனர்ஸ். சம் ஃபிளாக்ஸ் ஆர் எம்பலம் அப்படின்னு. அடுத்தது கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சம் எம்பலம்ஸ் ஆர் பேனர்ஸ். ஓகே இருக்கலாங்க. ஏன்னா எல்லா ஃபிளாகும் பேனர்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சில ஃபிளாக் எம்பலம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கன்க்ளூஷன் 1 ஓரளவு நமக்கு அக்செப்ட் ஆகுது. ஓரளவு இல்லை, நல்லாவே அக்செப்ட் ஆகுது. சம் எம்பலம்ஸ் ஆர் பேனர்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகே. அடுத்து பாருங்க. ஆல் பேனர்ஸ் ஆர் எம்பலம்ஸா? இல்லையே. நமக்கு சம் ஃபிளாக்ஸ் ஆர் சம் ஃபிளாக் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப இங்க ஆல் பேனர் அப்படின்னு வருது. நமக்கு அதுக்கான ப்ரூஃப் கொடுக்கல. அடுத்தது நோ எம்பலம்ஸ் ஆர் பேனர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. கன்க்ளூஷன் 3ல என்ன கொடுத்துருக்காங்க? நோ எம்பலம்ஸ் ஆர் பேனர்ஸ். எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஏன்னா எல்லா ஃபிளாகும் பேனர். பேனர்ல சாரி சில ஃபிளாக் எம்பலம்ஸ் இருக்காங்க. அப்ப கன்க்ளூஷன் 3 கிடையாது, 2 கிடையாது, 1 மட்டும்தான் கரெக்ட் இல்லையா? ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ் அப்படின்றது ஆன்சர். ஓகே. இதே மாதிரி நீங்க எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் அந்த போர்ஷன்ஸ்க்கு போயிடலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்குல்ல இதெல்லாம். தோனி இஸ் a குட் பேட்ஸ்மேன். பேட்ஸ்மேன்ஸ் ஆர் ஸ்மார்ட்டர். ஆல் ஸ்மார்ட் பீப்புள் ஆர் பேட்ஸ்மேன். இல்லையே. எப்படி சொல்ல முடியும்? ஆல் ஸ்மார்ட் பீப்புள். நம்ம ஸ்மார்ட்டா இருக்கவங்க எல்லாருமே பேட்ஸ்மேனா இருக்கணும் அவசியம் கிடையாது இல்லையா? நமக்கு அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை எந்த ஒரு இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. தோனி இஸ் ஸ்மார்ட். ஆமா, தோனி ஒரு பேட்ஸ்மேனு. பேட்ஸ்மேன் எல்லாரும் ஸ்மார்ட்னு சொல்றாங்க. அப்ப தோனி இஸ் ஸ்மார்ட்னு சொல்றது அக்செப்ட் பண்ண முடியுது. ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லயும் இந்த சிலாஜிசம் வந்து கொஸ்டின் இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு இந்த மாதிரி லாஜிக்கா நீங்க உட்காந்து யோசிச்சிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வராமல் போயிடும். அதனால வந்து இது எப்படி இதுவாகும் அப்படிலாம் யோசிக்காம ப்ரூஃப் இருக்கா, நான் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல இதை சொல்லியிருக்கான் அதை பத்தி அப்படின்னு மட்டும் யோசிங்க. சில பேர் டயக்ராம் வச்சு சால்வ் பண்ணீங்க. அது அது உங்களுடைய விஷ். ஓகேங்களா? கம்ப்ளீட்லி உங்களுடைய விஷ். நீங்க பண்ணாலும் பண்ணலாம். வென் டயக்ராம் மாதிரி போட்டு சில பேர் சால்வ் பண்ணுவோம். ஓகே. இப்போ ஜெனரல் அவேர்னஸ் போர்ஷனுக்கு வந்துடலாம். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் போன டெஸ்ட் 3 அதுல என்ன கேட்டிருப்பாங்க? ப்ரீவியஸா இந்த ஹிஸ்டரி எப்படி வரலாறு எப்படி தோன்றுச்சு, வரலாறு அந்த காலகட்டத்துல அந்த சிந்து சமவெளி மக்கள் முதல்ல ஹிஸ்டரியில இந்திய நாகரிகத்துல நம்ம படிக்கிற போர்ஷன் அப்படின்னா சிந்து சமவெளி தான். அப்ப சிந்து சமவெளி அதுக்கு அடுத்தது வந்தது வேத காலம். வேத காலத்துக்கு அடுத்தது வராங்க. இப்ப வேத காலத்துக்கு அப்புறம் நம்ம இந்தியால வந்து பெருசா வந்து ஒரு இது பவர் வந்து இருந்திருக்காது. பெருசா ஒரு கிங் வந்து ஆட்சி செஞ்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்து குப்தாஸ் வந்திருப்பாங்க. அப்புறம் குப்தாஸ் வந்து டைனஸ்டி கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சுட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு பெரிய டைனஸ்டியா தோன்ற ஆரம்பிச்சிருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் 3 உடைய ஹிஸ்டரி சிலபஸ்ல கொஸ்டினா கேட்டிருப்பாங்க இல்லையா? நீங்க அப்படி கண்டினியூஷனா படிச்சா மட்டும்தான் உங்களால இந்த மாதிரி ஹிஸ்டரி எல்லாம் போர் அடிக்காம படிக்க முடியும். ஓகேங்களா? திடுதிப்புன்னு வந்துட்டு 1947 ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. திடுதிப்புன்னு வந்து சோஷியல் ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சானா நமக்கு கடுப்பாகும். இப்ப சோஷியல் ரீஃபார்ம்ஸ்லாம் பாருங்களேன். இந்த சத்யசோதக் கமிட்டி,
அதெல்லாம் படிக்கும்போது நமக்கு இப்ப இப்ப இருக்க காலகட்டத்துல அது ரொம்ப வியர்டா இருக்கும். என்ன இவங்க சத்தி பத்தி பேசுறாங்க, உமன்ஸ்க்கு இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்க அப்படின்னு. அதுக்கு முக்கிய காரணம் எங்க இருக்கும் அப்படின்னா, வேத காலம். வேத காலத்துல அப்படி ஒரு இம்பாக்ட் வந்து நடந்திருக்கும். வேத காலத்துல பெண்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, உடன்கட்டை ஏறியிருப்பாங்க. அப்புறம் பர்தா போடுற சிஸ்டம் வந்திருக்கும். முஸ்லிம் ஆட்சி நம்ம இந்தியால தோன்றுனதுக்கு அப்புறம் பர்தா சிஸ்டம் வந்திருக்கும். அந்த பர்தா சிஸ்டம் கூட இந்த கீழ இருக்கவங்க, கொஞ்சம் லோயர் கேஸ்ட்ல இருக்கவங்க எல்லாம் பர்தா போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரூஃப் எவிடன்ஸஸும் நமக்கு இருக்கு. கல்வெட்டுல பதிப்பிச்சிருப்பாங்க. இந்த மாரி ஒரு ஈவென்ட்ல ஒரு ராணி அவங்க வந்து பர்தா போடாம வந்திருப்பாங்க. சோ அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு ஹிஸ்டோரியன்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, உயர்ந்த சமூகத்துல இருந்தவங்க பர்தா அணியல அப்படின்னும், தாழ்ந்த சமூகத்துல இருந்தவங்க பர்தா. இது வந்து ஒரு நான் வந்து அந்த எவிடன்ஸ தான் பேசுறேன். ஐ அம் நாட் மீனிங் எனி ரிலிஜியன்ஸ் ஓகேங்களா? அதே மாரி அப்ப அந்த வேத காலம் தோன்றப்ப நடுவுல வந்து என்ன நடந்திருக்கும் அப்புட்ன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஹிந்துஸ் டாமினிசம் அது வந்து குறைய ஆரம்பிச்சுரும். வேத காலத்துக்கு அப்புறம். இந்த ரிக்கு, ஆயூர், இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கும், அதனுடைய பவர் வந்து குறைஞ்சிரும். யாரும் அவங்கள நம்ப மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுவாங்க. "இத தான் பண்ணணும். நீ மந்திரம் சொல்லக்கூடாது. நான் தான் மந்திரம் சொல்லணும். உனக்கு யாகம் செய்ய தகுதி இல்ல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஸ்ட்ரிக்ட் பாலிசி அவங்க ஃபாலோ பண்றதுனால, நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஜெயினிசம், புத்திசம் பக்கம் தாவ ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப ஜெயினிசம் கொல்லாமைய பத்தி பேசுது. அதுக்கப்புறம் புத்திசமும் அதே பிரின்சிபல் தான் பேசுது. இது 2த்துக்கும் இருக்க மேஜர் டிஃபரன்ஸஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய தமிழ்நாடு சமச்சீர் புக்ஸ்ல ரொம்ப அழகா குடுத்திருப்பாங்க. அதுவுமே உங்களுக்கு ஒரு பேசிக்ஸா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ நமக்கு ஜெயினிசம் பக்கம் போயிருப்பாங்க. புத்திசம் பக்கம் போயிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது தான் வருவாங்க குப்தா டைனஸ்டி. அப்ப குப்தா டைனஸ்டில என்ன நடந்திருக்கும் அப்புட்ன்னா, ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் இந்த ஹிந்துஸ் வந்து கொஞ்சம் டாமினன்ட்டா ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த வேத காலத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ரொம்ப லாங்க்கு அப்புறம் இந்த புத்திசம், ஜெயினிசம், அத்விகாஸ் அது இது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ரிலிஜியன்ஸ் மக்கள் வந்து விதவிதமான மத கோட்பாடுகள கண்டுபிடிப்பாங்க. அவங்களே ஒரு விஷயங்கள சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுல ரொம்ப ப்ராமினன்ட்டா பேசப்பட்டது தான் புத்திசம், ஜெயினிசம் அதுக்கு அடுத்தது அஜ்விகாஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்புறம் தான் எல்லா மன்னர்களுமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஜெயினிசம் கவுன்சில், புத்திசம் கவுன்சில் அதெல்லாம் நடத்த ஆரம்பிச்சுருவாங்க. சமண மதத்த துறவாங்க. அ சல்லேனிகா அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த ஒரு இத ஃபாலோ பண்ணி நெறைய மன்னர்கள் உயிர் துறக்கவும் ஆரம்பிச்சுருவாங்க. சல்லேனிகா அப்படின்னா வடக்கு நோக்கி உட்கார்ந்து அந்த ஜெயினிச முறைப்படி உயிர் துறக்கிறத தான் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மாரி மன்னர்களே வந்து அத நம்பி உயிர் துறக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஜெயினிச கோட்பாடுகள இப்பய வரைக்குமே ஃபாலோ பண்றவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்கள 2 செட் ஆஃப் பீப்பிளா மாறியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்ஸ்ல டீட்டெயிலா குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த போர்ஷன்ல அது இருக்கு. கரெக்ட்டுங்களா? இந்த ஜெயினிசம், புத்திசம் பத்தி இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டா இது ஒரு டேப்லர் மாரி போட்டு படிச்சா நமக்கு ஈஸியா இருக்கும். டிஃபரன்ஸ இப்படி டேப்லெட் மாரி போட்டு படிக்கணும். அடுத்தது ஃபர்ஸ்ட் கவுன்சில் எங்க நடந்தது? செகண்ட் கவுன்சில் எங்க நடந்தது? அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் மாரி போட்டுட்டு, ஒரு கவுன்சிலயும் ஒண்ணொண்ணு ரிஃபார்மும் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம எப்படி தமிழ்நாட்டுல முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு வந்துச்சோ, அதே மாரி ஜெயினிசம் அந்த வந்து புத்திசம் அப்பலாம் மாநாடுலாம் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்ணியிருப்பாங்க, சில புக்ஸ வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இதுல தான் 2ஆ பிரிஞ்சிருப்பாங்க. 2வது கவுன்சில்ல 2 குரூப்பா பிரிஞ்சுருவாங்க. அப்புறம் அதே மாரி புத்திசமும் நடக்க ஆரம்பிக்கும். புத்தர் இறந்த உடனே புத்தர வந்து இமேஜா வச்சு வழிபட ஆரம்பிப்பாங்க ஒரு பீப்பிள். ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்க, புத்தர் வந்து ஐடியல் வொர்ஷிப்ப தவிர்த்திருப்பாரு. அவர போய் நீங்க வந்து இப்படி இமேஜா வச்சு கும்பிடுறீங்களே, அது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வரைக்குமே நம்ம நம்ம கூட வீடு புதுசா கட்டினா புத்தா இமேஜ், புத்தா ஸ்டாச்சு எடுத்துட்டு வந்து வைப்போம் இல்லையா? ஆனா புத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு படிச்சு பாருங்க. புத்தர் என்ன சொல்லியிருப்பாரு? ஐடல் வொர்ஷிப்லாம் வேண்டாங்க. நம்ம வந்து கொல்லாமை ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு தான் புத்திசம் சொல்லுது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? புத்தரோட ஸ்டாச்சு வச்சுக்கிட்டு 2 வத்தி ஏத்தி அவர கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவரே நம்ம கடவுளாக்கிட்டோம். கடவுள் இல்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, அவரே கடவுளாக்குறது தான் நம்ம ஆளுங்களுடைய ஸ்பெஷாலிட்டீஸ். அந்த மாரி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இப்பலாம் யார் வீடு கட்டினாலும் புத்தா ஸ்டாச்சு வைக்க வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, வத்தி எரியும், சாம்பிராணி எரியும். ரொம்ப அதவே ஒரு ரிலீஜியஸா மாத்திட்டாங்க. அவரு ரிலீஜியன்லாம் இல்லங்க. எல்லாமே பிறவி பலன் அடையணும் நாம, மோட்சத்த அடையணும் அப்டின்னா, ஆசைய துறங்க. ஆசை இல்லாம இருந்தா தான் சந்தோஷமா வாழ முடியும். பிரம்மச்சர்யா ஃபாலோ பண்ணுங்க. அப்டி இப்டின்னு சொன்னாங்க. எதையுமே நம்ம ஃபாலோ பண்ணாம, அவர் எத செய்யாதீங்கன்னு சொன்னாரோ, அத செஞ்சுட்டு, நான் வந்து புத்தோடைய ஃபேன்பா அப்டின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கான்ட்ரோவர்சியான விஷயம் இல்லைங்களா? சரி ஓகே. நம்ம அத பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேச ஆரம்பிச்சோம் அப்டின்னா, பேசிட்டே இருக்கலாம். அதுதான் அந்த ஹிஸ்டரியோடைய ஸ்பெஷாலிட்டியே. நெறைய பேருக்கு பிடிக்காது. பட் எனக்கு வந்து ஹிஸ்டரி படிக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நான் எப்பயுமே ரிவிஷன் பண்ணும்போது, ஐவிசிலருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நெறைய பேரு ஐவிசிலருந்து நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஐவிசிக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் குடுப்பேன். ஒரு 1 டே எடுத்துப்பேன். அந்த ரிவிஷனுக்கு. என்ன பண்ணுவேன்னா, கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து வச்சுப்பேன்.
நான் வந்து நாளைக்கு என்ன டாபிக்கா ரிவைஸ் பண்ண போறேனோ, அத இன்னைக்கே நான் வந்து ஓரளவு கொஸ்டின் பேப்பர்ல என்னால சால்வ் பண்ண முடியுதா? நான் முன்னாடி படிச்சதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படின்னு செக் பண்ணுவேன். பண்ணிட்டு நான் ரிவிஷன் பண்ண ஆரம்பிப்பேன். ஐவிசி படிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து யுபிஎஸ்சி லெவல் ப்ரிப்பேர் பண்றதுனால என்ன பண்ணுவேன், சைனீஸ் அதுவும் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எஜிப்தியன் சிவிலைசேஷன் இதுல இருக்க சில பேசிக்ஸ் எல்லாம் நான் கவர் பண்ண ஆரம்பிப்பேன். அப்புறம் தான் ஐவிசி வருவேன். ஐவிசிக்கு அடுத்தது அப்படியே வேதிக் ரிலிஜன். அதுக்கப்புறம் வேதிக்கு அப்புறம் அப்படியே ஆர்டரா படிச்சோம் அப்படின்னா நமக்கு ஹிஸ்டரி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஓகேங்களா? ஹிஸ்டரி வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது. 2 போர்ஷனா பிரிச்சுட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு 2 போர்ஷனா பிரிச்சு நாங்க உங்களுக்கு குடுத்துருக்கோம். 5ல இருந்து 8 கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஹிஸ்டரியில. சரிங்களா? இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ல 5 to 8 கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம இந்த கொஸ்டின்ஸ் இந்த செட்ட சால்வ் பண்ண ராம் சார் அவர் இருக்கார் இல்லையா? அவருமே கூட போன டைம் ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 1 கிளியர் பண்ணிட்டு சிபிடி 2ல 2 மார்க்ல விட்டுருப்பாரு. இதே மாதிரி தான் ஹிஸ்டரி வந்து அவர் கேர்லெஸ்ஸா விட்டு போயிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு, ரிவிஷன் வந்து சரியா பண்ணிட்டு போகாதனால நிறைய ஒரு 5ல இருந்து 8 கொஸ்டின் கேட்டாங்க சிபிடி 2லயுமே. அப்ப நமக்கு அங்க வந்து ஃபாலோ ஆகுதா இல்லையா? கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே நமக்கு வந்து முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சாலே ஓரளவு இதெல்லாம் நம்ம கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறம் ஹிஸ்டரி, சயின்ஸ் இந்த மாதிரி மேஜர் சப்ஜெக்ட்ஸ ஒன் வீக் எடுத்து எடுத்து நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் வாங்க. The Battle of Plassey in 1757 marked the beginning of British dominance in India. Who was the Nawab of Bengal during this battle? First Battle of Plassey என்ன காரணத்துக்காக வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க பாப்போம் கமெண்ட் செக்ஷன்ல. பேட்டில் ஆஃப் பிளாசி என்ன காரணத்துக்காக வந்து 1757ல அப்படின்னா அப்ப இருந்த நவாப் ஆஃப் பெங்கால் யாருன்னா சிராஜுத் தௌலா. யாருக்கும் யாருக்கும் போட்டி நடந்திருக்கும் அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் டாமினன்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் என்ன நடத்திருப்பாங்க, கடை மட்டும் வச்சுட்டு போயிடலாம், நம்ம வந்து ட்ரேட் மட்டும் இம்பார்ட்டண்டா அவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆளுங்க வந்து ஓகே உஷாராயிருப்பாங்க கொஞ்சம் நடுவுல. உடனே நம்மள டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப வந்து அவங்க கிட்ட நிறைய மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அதை வச்சு நம்மள அடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கதை தான் இல்லைங்களா? அப்படியே வந்து நமக்கு மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம ஆளுங்க பெருசா எதிர்த்து இருக்க மாட்டாங்க. நம்ம கிட்ட சரியான அந்த டைம்ல பவரும் கிடையாது. இந்த முகல்ஸ், மராத்தாஸ், விஜயநகர், பாமணி இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி அவங்களுடைய அந்த அழிவு நிலை, விளிம்பு நிலைக்கு வந்திருப்பாங்க. அந்த டைம்ல தான் பிரிட்டிஷ் டாமினன்ஸ் வந்திருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ணிட முடியாது, ஒரு பெரிய கிங்டம் ஒரு தலைவன் இல்லை அப்படின்னா அந்த கூட்டம் எப்படி இருக்கும், சரியா நடக்காது இல்லைங்களா? அதனாலதான் நம்மளும் பெருசா ஒரு ஆல்மோஸ்ட் 200 இயர்ஸ் அவங்க கிட்ட இருந்திருப்போம். அவங்க நம்மள டாமினன்ட் பண்ண பீரியட் என்னமோ 1857க்கு அப்புறம் தான். ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஜஸ்ட் ட்ரேடிங் தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஒட்டுமொத்தமா நம்மள பிரிட்டிஷ் 200 வருஷம் ஆட்சி செஞ்சாங்கன்னு கேட்டா கிடையாது. 1857 அந்த ரூலுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, வந்து நம்ம மேல ஒரு லீடர்ஷிப் பவர் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ட்ரேடிங் அப்புறம் அப்புறம் சின்ன சின்ன ஏரியாஸ் அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அந்த 1857 ரிவோல்ட் ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறினதா அவங்க நம்ம கிட்ட அடுத்து 100 இயர்ஸ் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப பாருங்க. ஓகே, நவாப் ஆஃப் பெங்கால் டியூரிங் த பிளாசி போறப்ப இருந்த நவாப் ஆஃப் பெங்கால் யார் கேட்கறாங்க, சிராஜுத் தௌலா அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? த பிரிட்டிஷ் எஸ்டாப்ளிஷ்ட் தியர் பர்மனன்ட் செட்டில்மெண்ட் இன் இந்தியா விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டிஸ் அப்படின்னு மொத்தம் மேஜரா 3 சிட்டிஸ் அதுதான் இங்க இருக்கு. மேஜரா பிரிட்டிஷ் டாமினன்ஸ்ல 3 சிட்டிஸ், ஒன்னு பாம்பே, ஒன்னு கல்கத்தா, ஒன்னு மெட்ராஸ். ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த கல்கத்தா வந்து ரொம்ப ஃபேமஸா வந்து பண்ணிருப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா அங்க ரொம்ப ஃபெர்டைலான சிட்டிஸ் இருக்கும். அதே இடத்துல அது வந்து ஒரு ஹார்பரும் அவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? மெட்ராஸ்ல இருக்கிறது ஒரு மேன்மேட் ஹார்பர் மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. பட் கல்கத்தா அப்படின்றது அவங்களுக்கு நேச்சுரலாவே அடுத்தடுத்த கண்ட்ரி ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருந்து வரும்போது நல்லா துறைமுகமா அது செயல்பட்டிருக்கும். பாம்பே, கல்கத்தா அப்படின்றது. அப்புறம் மெட்ராஸ் அப்படின்னு இந்த துறைமுகத்தை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த 3 சிட்டி மேஜரா இந்தியால ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அங்க என்ன கேட்கறாங்க கொஸ்டின்ல, பர்மனன்ட் செட்டில்மெண்ட் இன் இந்தியா, பர்மனன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க. அப்ப அது கல்கத்தா. ஓகேங்களா? ஸோ கல்கத்தா இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, Revolt of 1857 is often referred to as First War of Independence. Yes, First War of Independence அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒருத்தர் குறிப்பிட்டிருப்பாரு இல்லையா? அவர் யாரு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க பார்ப்போம். Which factor was not a cause of the revolt அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட் அப்படின்னு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ஃபீல்ட் ரைஃபிள் கேட்ரேஜஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். என்ஃபீல்டு துப்பாக்கி தோட்டாக்கள் இல்ல, அது ஒரு காரணம் தான். கரெக்டுங்களா? அதுல வந்து பிக்கோடைய ஃபேட் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மத கோட்பாடுக்கு அது எதிரா இருக்கும். ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ் அவங்களுக்கு அது அது மத ரீதியான ஒரு
தூண்டுதலாவே அது அமைஞ்சிரும். ஓகேங்களா? பன்னியுடைய கொழுப்பும், மாட்டுடைய கொழுப்பும் எடுக்கிற மாரி அவங்க வந்து அது ப்ரூவ்டு கிடையாது. பட் இருந்தாலும் அப்படி நம்பப்பட்டுச்சு. அப்படி நம்பப்பட்டது நம்மளுடைய மதத்துக்கு எதிரா மாறும்போது, நம்ம என்ன பண்ணிட்டோம்? பர்ஸ்ட் அவுட் ஆக ஆரம்பிச்சுட்டோம். அப்ப அந்த இன்சிடென்ட்லாம் உங்களுக்கு தெரியும். மங்கள் பாண்டே என்னலாம் செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அங்கருந்து அங்க ஒரு சிப்பாய் செத்துட்டானாப்பா அப்படின்னு ஒருத்தர் சொன்ன உடனே, அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு. இந்த வந்து 1857 ரிவோல்ட் நார்த் இந்தியால ரொம்ப ஃபேமஸா, ரொம்ப வந்து நல்லா பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, சவுத் இந்தியன்ஸ் கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணாம, நமக்கு பெருசா வந்து நம்ம ஓரளவு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்பே வச்சிருந்திருப்போம். இந்த பிரிட்டிஷோட நல்ல ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ண ஒரு ஆளுங்கள பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத் இந்தியன்ஸ் இருப்பாங்க. நீங்க நல்லா ஹிஸ்டரி படிச்சீங்க அப்படின்னா, நார்த் இந்தியால அப்பப்ப ஏதாவது ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்க மாரி நம்ம ஹிஸ்டரில குடுத்துருப்பாங்க. ஆனா சவுத் இந்தியால பெருசா இருக்காது. அப்படி இருந்தாலும், என்ன நடந்துரும் அப்படின்னா, இப்ப பாளையக்காரர்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் பாளையக்காரர்கள் இனிஷியல்லயே எல்லாரும் ஒண்ணு கூடியிருந்தாங்கன்னா, அப்ப பிரிட்டிஷ் மிரண்டிருப்பாங்க. என்னடா இது இவ்ளோ பேரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்டார்ட்டிங்லயே ஒரு 2, 3 பாளையக்கார் மட்டும் தான் பிரிட்டிஷ் எதிர்த்திருப்பாங்க. 2, 3 பேர் எதிர்த்த உடனே அவங்க பிரிட்டிஷ் வந்து அவங்கள அடக்கிருவாங்க. அடக்குனதுக்கு அப்புறம் அடுத்து வரவங்க ஓடிருப்பாங்க. தெரிச்சு ஓடிட்டாங்க எங்கள பார்த்து. ஆனா அப்பவே பாளையக்காரர்கள் ஒன்று கூடியிருக்காங்க. அப்புட்ன்னா, நம்ம கண்டிப்பா அந்த பாளையக்கார டைம் பீரியட்ல நமக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்பட்டுருக்கும். இந்த இவ்ளோ வருஷம் நம்ம அடிமையா இருந்ததுக்கு மிகப்பெரிய ரீசனா கருதப்படுறது எதுன்னா, நம்ம வந்து கொஞ்சம் போல்டா இல்ல. அடுத்தது ஒற்றுமை, யுனைட்டி இல்லங்க நம்மகிட்ட. இதே பாருங்க 1857 ரிவோல்ட்ட நார்த் இந்தியாலே ஒரு 8 லொகேஷன் கிட்ட நடக்கும். ஆனா சவுத் இந்தியால ஒரு இடத்துல கூட அதுக்கான அறிகுறியே இருந்திருக்காது. சவுத் இந்தியன்ஸ் வழக்கம் போல நம்மளுடைய வேலைகள செய்ய ஆரம்பிச்சிருப்போம். அந்த நியூஸ் வந்துச்சா? வரலையா? அத பத்தி எதுவும் எவிடன்ஸ் இல்ல. பட் இருந்தாலும் நம்ம சைட்ல இருந்து நம்ம அதுல பங்கு பட்டுருக்க மாட்டோம். அவங்களுமே என்ன செஞ்சிருப்பாங்க, ஒவ்வொரு இடத்துல கிளர்ச்சி செய்றாங்களா, 1857 ரிவோல்ட்ல இப்ப லக்னோல ஒரு இடத்துல கிளர்ச்சி செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜான்சில செய்றாங்க. அப்புறம் டெல்லியில செய்றாங்க அப்டின்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தலைவர அறிவிப்பாங்க. இங்க இவரோட லீடர்ஷிப், இங்க இவரோட லீடர்ஷிப் அப்டின்னு தமிழ்நாடு சமச்சீர் புக்ஸ்ல அகைன் ஒரு பாக்ஸ் மாரி போட்டு குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப அப்ப பாருங்களேன், இந்த இவங்களே கனெக்ஷன்ல இருக்க மாட்டாங்க. நார்த் இந்தியா தான் கிளர்ச்சி நடக்குது. இவங்களே கனெக்ஷன்ல இருக்க மாட்டாங்க. "நீ டெல்லில பண்றியா? நான் லக்னோல பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்துருவாங்க. அதுவும் ஒரு மேஜர் ரீசன் இந்த 1857 ரிவோல்ட் ஃபால்ட் ஆன நம்ம வந்து பெருசா சக்சஸ் ஆவாததுக்கு இது பண்றோம். ஓகேங்களா? அடுத்து 3வதா ரீசன் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நீங்க யுபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ், அதுக்கப்புறம் குரூப் 1 மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவா போகும்போது உங்களுக்கு எழுதும்போது நல்லா கதை கதையா எழுதலாம். அந்த மாரி ஹிஸ்டரில இருந்து கொஸ்டின் வந்துருச்சுன்னா. அதுக்கு அடுத்தது இது ஃபெயில் ஆனதுக்கு மேஜர் ரீசனா சொல்லப்போறது, அந்த டைம்ல நமக்கு பெருசா லீடர்ஷிப் இல்ல. ஓகேங்களா? நம்ம யார வந்து அறிவிச்சிருப்போம் நம்மளுடைய அ கிங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெல்லியில போயிட்டு பகதூர் ஷா 2 அவர் தான் நம்ம சொல்லுவோம். இவர் தான் இனிமே அந்த ஒரு டெர்ம் சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஹிந்துஸ்தான் கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெர்ம் சொல்லி அவர் தான் நம்ம அறிவிச்சுருவோம். டெல்லிய யாரு கைப்பற்றாங்களோ அவங்க தான் ஆட்சியை கைப்பற்றாங்க அப்படின்றத வழக்கமா இந்தியாவுல இருக்க ஒரு விஷயம். அப்ப டெல்லியில போயிட்டு அவர் அனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா, அது அவருடைய விருப்பத்தோட அனவுன்ஸ் பண்ணாங்களான்னு கேட்டா கிடையாது. அவரு ஏதோ நீங்க சொல்ட்டீங்களே நான் செஞ்சுடுறேன் அப்படின்ற மாரி தான் அவரு பண்ணியிருப்பாரு. அவர் வந்து கொஞ்சம் போல்டா, ஓகே நான் பண்றேன் அப்படின்ற மாரி ஒரு இது இருந்திருக்காது. அப்படிதான் ஹிஸ்டரி சொல்லுதுன்னு நான் சொல்லல. ஹிஸ்டரில அப்படிதான் குடுத்துருக்காங்க. அவருடைய வீக்னஸ் ஒரு பெருசா கிங்டம் இல்லாத ஒரு லீடர்ஷிப் இல்லாத ஒரு விஷயம் 1857 ரிவோல்ட்க்கு மிகப்பெரிய டிராபேக்கா அமைஞ்சிரும். மேஜரா சொல்லப் போறது இந்த 3 ரீசன். சவுத் இந்தியன்ஸோட சப்போர்ட், அதுக்கப்புறம் நம்ம இவங்க கிட்ட ஒரு லீடர்ஷிப் கிடையாது. அவங்களே ஒரு கனெக்ஷன்ல கிடையாது அப்படின்றதெல்லாம் ஒரு ரீசன். ஓகேங்களா? இங்க பாருங்க ஆப்ஷன் நம்ம கொஸ்டின்குள்ள வந்துரும். சோசியல் ரீஃபார்ம்ஸ் பை பிரிட்டிஷ். இது காரணங்கள் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிலேயரின் சமூக சீர்திருத்தங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஓகேங்களா? அனெக்சேஷன் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஒரு ரீசனா இருந்துச்சான்னு கேட்டா, ஆமா. டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் அப்படின்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்திருப்பாங்க. வாரிசு இழப்பு கொள்கை. உங்களுக்கு வாரிசு இல்ல அப்படின்னா, அந்த இடம் எங்களுக்கு சொந்தமாகும். இந்த சிற்றரசர்லாம் ஆண்டுட்டு இருக்காங்க. அந்த சிற்றரசர்களுக்கு வாரிசு இல்ல அப்படின்னா, அந்த இடம் பிரிட்டிஷ் கைக்கு போற மாரி ஒரு ரூல் இருந்திருக்கும். அந்த டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் வாரிசு இழப்பு கொள்கை. அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் பஞ்சம் மற்றும் பொருளாதார சுரண்டல். இது ஒரு ரீசனா இருந்துச்சான்னு கேட்டா, கண்டிப்பா இருந்துச்சு. அந்த பர்ட்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல நமக்கு எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 57 டூ சாரி 57, 67 இந்த பீரியட் அப்படியே போனீங்கன்னா பேக்ல 76, 77 இந்த பீரியட். நெக்ஸ்ட் நம்ம வந்து வாங்குறப்ப, நம்ம சுதந்திரம் வாங்கிட்டு 56 டூ 67 இந்த மாரி பீரியட்லலாம் நமக்கு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டுருக்கும். இன்னும் சொல்லணும் அப்டின்னா, நமக்கு வந்து தமிழ்ல ஐ திங்க் நான் படிச்ச ஞாபகம் இருக்கு எனக்கு. இவரு இருப்பாரு இல்லையா? அவருடைய நேம் எனக்கு ஞாபகம் வள்ளலார். எஸ். வள்ளலார் இருப்பாரு இல்லையா? அவரு வந்து அந்த வள்ளலார்ன்னு சொன்னா நமக்கு ஞாபகம் வருது என்ன விஷயம்?
அவர் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயா அந்த இடத்துல சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்கான ஒரு ரீசனுமே என்னவா இருந்துச்சுன்னா, இந்த பஞ்சம் மற்றும் பொருளாதார சுரண்டல் தான் இருந்தது. பஞ்சம் வந்து அடிக்கடி அப்ப என்ன ஒரு 100 இயர்ஸ் ஒன்ஸ் ஒரு மிகப்பெரிய பஞ்சத்த நம்ம இந்தியா சந்திச்சுக்கிட்டே இருக்கும். ஹிஸ்டரில நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்பன்னா, 70ஸ்ல ஒரு பஞ்சம் இருக்கும். 80ஸ்ல ஒரு மிகப்பெரிய பஞ்சம் இருக்கும். அதே மாரி 90ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ப்ராபப்ளி இன்னும் ஒரு 20 இயர்ஸ் அப்புறம் 2067 ஒரு 57 கிட்ட நமக்கும் கூட ஒரு பஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்தியாவுடைய ஹிஸ்டரியில அந்த மாரி ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பஞ்சம், அதுவும் இந்த 60லிருந்து 70ல நம்ம சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம 70ஸ்ல சந்திச்சோம், 80ஸ்ல சந்திச்சோம், 90ஸ்ல சந்திச்சோம். ப்ராபப்ளி இந்த வருஷம் சந்திச்சா அந்த ஹிஸ்டரி இஸ் ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஓகே. அப்ப இந்த 3 ஆப்ஷன் நமக்கு ரீசனா இருக்கு. இதுதான் நமக்கு ஒத்துக்கிற மாரி கிடையாது. ஓகேங்களா? சோசியல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு ஓரளவு நம்ம ஆளுங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கொண்டு வந்த எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ். அதுக்கப்புறம் சத்தி வேணான்னு சொன்னாங்க. நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். விடோ மேரேஜ் வேணான்னு சொல்லிட்டாங்க. நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். சாரி விடோ ரீமேரேஜ் வேணும்னு சொன்னாங்க. நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இது எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஓகேங்களா? உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா, இந்த 1857 இந்த பீரியட் ஆஃப் டைம்லயே நெறைய ரெனிசன்ஸ் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒரு கொஞ்சம் உறுதுணையாவும் இருந்திருப்பாங்க. நம்மள சுரண்டிட்டு மட்டுமே போனாங்கன்னு சொல்ல முடியாது. நமக்கு எஜுகேஷன அவங்க நல்லா டெவலப் பண்ணி விட்டுட்டு தான் போனாங்க. கரெக்ட்டுங்களா? இன் ஹூஸ் பீரியட் டிட் ஜெயினிசம் கெயின் ப்ராமினன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கண்ண மூட்டு போடலாம். மகாவீரர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜெயினிசம் பொறுத்தவரைக்கும் 24 தீர்த்தரங்கர் இருப்பாங்க. இப்ப என்னோட நோட்ஸ் நான் பெர்சனலா உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் ஜெயினிசம் டாபிக் பத்தி படிக்கிறேன் அப்படின்னா, இப்ப ஜெயினிசம் ஹெட்லைன் போட்டு எப்படி தோன்றுச்சு? முதல் தீர்த்தரங்கர் யாரு? மொத்தம் 24 தீர்த்தரங்கர் இருக்காரா? 24 தீர்த்தரங்கர் பேரும் நான் எழுதி வச்சிருக்கேன். அவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு முத்திரைகள் இருந்திருக்கும். அந்த சிம்பிள்ஸோட எழுதி வச்சுக்கோங்க. அதுவுமே உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? 23, 24 இந்த 2 தீர்த்தரங்கருடைய சிம்பிள்ஸ் அடிக்கடி கேட்டிருக்கான். லாஸ்ட் 2. முதல் தீர்த்தரங்கர் தான் ரிஷபர். ஓகேங்களா? அடுத்து அக்கார்டிங் டு ஜெயின் டீச்சிங்ஸ் வாட் டஸ் அப்ரகிரஹா அட்வைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வயலன்ஸா, டீடாச்மெண்ட் ஃப்ரம் மெட்டீரியல் பொசிஷனா, உண்மைத்தன்மையா, வர்ஷிப் ஆஃப் டைட்டிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது செகண்ட் ஆப்ஷன்ல பொருள் உடைமைகளை இருந்து பற்றியின்மை. இந்த அப்ரை கிரகா அப்படின்றதுக்கு இந்த வார்த்தைக்கே அதான் மீனிங். அப்ரை கிரகா அப்படின்னா பொருளை தான் குறிக்குது. பொருள்ல இருந்து அதாவது நம்ம எதையும் வந்து நமக்குன்னு பெருசா ப்ராப்பர்ட்டி சேர்த்து வச்சுக்க வேண்டாம். நம்ம வந்து அது எல்லாத்தையும் துறந்துட்டு ஒரு துறவற வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெயின் டீச்சிங் சொல்லுது. அதே மாதிரி ஜெயின் டீச்சிங்ஸ்ல இன்னொன்னு சொல்லுவாங்க. ஜெயின் டீச்சிங்ல ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணியிருப்பாங்க, நிர்வாணமா அதாவது நிர்வாண இதுல இருக்கிறதா வந்து புனிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரியும் போது ஒரு பக்கம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒயிட் கிளாத்ஸ்லாம் அணிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் நிர்வாண ரீதியா இருக்கிறது தான் அவங்க வந்து அவங்களுடைய கொள்கையா பின்பற்றுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இந்த சைடு என்ன சொல்லுவாங்க, பெண்கள் வந்து மோட்சம் அடைய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் வந்து ஆண்களாக பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களால மோட்சம் அடைய முடியும். அதே மாதிரி பெண்களால இந்த துறவற வாழ்க்கை இந்த மாதிரி நிர்வாணம் அப்பெல்லாம் வாழக்கூடாது அப்படின்னு இந்த ஜெயின் டீச்சிங்ஸ் சொல்லும். ஓகேங்களா? அதையும் நமக்கு படிக்கும் போதே சேர்த்து படிச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் தேர்ட் ஜெயின் தீர்த்தங்கரா அப்படின்னு கேட்கிறேன். இதுக்கு தான் சொல்றது நம்ம ஆர்டரா பிடிச்சுக்கணும் அப்படின்றது. ரிஷபநந்தா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் தேர்ட் தான் இவர் வருவார், சம்பவநாத் அப்படின்னு. லாஸ்ட் தான் என்ன மகாவீரர் வருவார். அதனால நீங்க வந்து ஜெயினிசம் ஜெயினிசத்தை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு கேட்டா மகாவீரர்னு போட்டுறக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, ஜெயினிசம்ல ஒரு முக்கியமான தலைவர் யாருன்னு கேட்டா மகாவீரரை சொல்லலாம். ஆனா ஜெயினிசம் அவர் தோற்றுவித்தாரான்னு கேட்டா கிடையாது. அவருக்கு முன்னாடி 23 தீர்த்தங்கரர் இருந்திருக்காங்க இல்லையா? நம்ம இன்கேஸ் உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரான ரிஷபநந்தாவை தான் த ஃபவுண்டர் ஆஃப் ஜெயினிசம் அப்படின்னு சொல்லணுமே தவிர்த்து மகாவீரரை த ஃபவுண்டர் ஆஃப் ஜெயினிசம் சொல்றது தப்பா தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து அந்த ஆர்டரா படிக்கும்போது ஃபர்ஸ்ட் அவர் வரதுனால மேபி அவர் நம்ம ஃபவுண்டர் ஆஃப் ஜெயினிசம் அப்படின்னு சொல்றதா. ஆனா நீங்க மகாவீரர் போட்டீங்கன்னா தப்பாயிடும். ஓகேங்களா? அந்த ஆர்டர் ஃபுல்லா படிச்சுக்கணும்னாலும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ட்வைஸ் நீங்க படிக்கிறது பெட்டர். ஃபர்ஸ்ட் ஒரு 5, லாஸ்ட் ஒரு 5. ஃபர்ஸ்ட் ஒரு 5 மெம்பர்ஸோட சிம்பிள், லாஸ்ட் ஒரு 5 மெம்பர்ஸோட சிம்பிள். இந்த மாதிரி படிக்கணும். அடுத்தது நேம் ஆஃப் த ஹோலி சிட்டி ரெகக்னைஸ்ட் as the birth place of the first and fourth ஜெயின் தீர்த்தங்கராஸ். அயோத்திங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வாரணாசி போட்டீங்க. வாரணாசி வராது. அயோத்தா தான் வரும். அதுல தான் வந்து அவங்க நம்புறாங்க. இந்த ஜெயினிசம் அப்படின்றது இந்த ஜெயின் தீர்த்தங்கராஸ் அப்படின்றது இந்த அயோத்தால தான் வந்து உருவாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆழமா நம்பியிருப்பாங்க. அவங்களுடைய புக்ஸ் லிட்ரேச்சர் புக்ஸ்லயும் அதை வந்து பதிப்பிச்சிருப்பாங்க. அவங்களுடைய முதல் மாநாடு அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். அவங்களுடைய முதல் மாநாடு என்னதான் ராஜ்கிரஹ்ல நடந்திருந்தாலும் அவங்களுடைய ப்ராமினன்ட் பிளேஸா சொல்லப்பட்டது அயோத்தா தான். ஓகேங்களா?
அடுத்தது, in Shravasti, Makali Kausala usually stayed at the workshop of the lady Halhala, who belonged to the community of. இந்த ஹல்ஹாலா அப்படின்றவங்க இந்த பெண்மணி வந்து ஒரு குயவர்கள், அந்த இனத்தை சார்ந்தவங்க. ஓகேங்களா? சமண துறவிகள் இருந்திருப்பாங்க. நான் முதல்ல சொன்னேன், பெண்கள் மோட்சம் அடையக்கூடாது, பெண்கள் ஆண்களாக பிறந்த பிறகு மோட்சம் அடையலாம் அப்படின்னு ஜெயினிசம் சொல்லுது. ஆனால் அப்ப ஜெயினிசம்ல பெண் சீடர்கள் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்திருக்கிறாங்க. பெண் சீடர்கள் முதல்ல இன்ஃபேக்ட் ஜெயினிசத்துக்கு முதல்ல அந்த மகாவீரர் வந்து ஸ்பீச் குடுத்துட்ட உடனே அவருக்கு வந்த சீடர்கள் யாரு அப்படின்னா பெண் சீடர் தான். முதல்ல அவருக்கு வந்தது பெண் சீடர். ஆனா என்ன சொல்றாங்க, பெண்கள் நீங்க ஆண்களாக பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து எங்கள மாரி நீங்க நிர்வாணமா இருந்து அது சில ப்ரொசீஜர்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு நீங்க மோட்சம் அடையலாம். உங்களுடைய பிறவி பலன் அதோட முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக பெண்கள் சீடர் இல்லையே அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருந்தா ஆமான்னு போட்டு போறீங்க. பெண் சீடர்கள் இருந்தாங்க. எடுத்துக்காட்டு நம்மளுடைய தமிழ் சிலப்பதிகாரத்துல கூட சமணத்துறவி அவங்க தான் அடைக்கலம் குடுத்திருப்பாங்க இல்லையா? கண்ணகி கோவலனுக்கு அவங்க தான் அடைக்கலம் குடுத்திருப்பாங்க. சமணத்துறவிகள் இருந்திருக்காங்க அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? அப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டுல இன்ஃபாக்ட் சமணமும், பௌத்தமும் ரொம்ப ஆழமாக பின்பற்றப்பட்டது. ஓகேங்களா? நம்ம ராஜராஜ சோழனை கூட நடுவுல இந்த புத்திசம்க்கு கன்வெர்ட் ஆனதா ஹிஸ்டரி சொல்லுது. சரிங்களா? ஓகே. இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஹலாலா அப்படின்ற பெண்மணி எந்த இனத்தை சேர்ந்தவங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்க குயவர்கள், பாட்டர்ஸ் அந்த கேட்டகரி சார்ந்தவங்க. புத்தர் தனது முதல் பிரசங்கத்தை எங்கே நிகழ்த்தினார்? சின்ன குழந்தை கூட சொல்லணும், சார்நாத் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜ்கிருஹா அப்படின்றது ஜெயினிசம்ல வரும். ஜெயினிசம்ல ஃபர்ஸ்ட் கவுன்சில் நடந்தது ராஜ்கிருஹா. அவங்களுடைய செகண்ட் கவுன்சில், தேர்ட் கவுன்சில், ஃபோர்த் கவுன்சில் எங்க நடந்துச்சு? அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஓகே. த டெர்ம் திரிபீடங்கள் அப்படின்னா என்ன புத்திசம்ல அப்படின்னா கூடைகள். 3 baskets அப்படின்னு சொல்லுவாங்க. 3 baskets. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். ஹோப் நீங்க வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ல கொஞ்சம் நிறைய மெம்பர்ஸ் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆர்டரா படிச்சீங்க அப்படின்னா அதை நம்ம ரிட்ரைவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதை பத்தி பெருசா மைண்ட்ல வச்சுக்காம எல்லா கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணி எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இதுல டவுட் இருக்கு அப்படின்னா உங்க டெலிகிராம் சேனல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸை கேட்டீங்க அப்படின்னா தாராளமா சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. மீண்டும் இன்னொரு நாள்ல இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.